பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊழியர்களை பார்த்தாலே ஒரு உற்சாகம் எனக்கு வந்துடும். நான் வளர்ந்ததும் பெருகினதும் நான் நிற்கிறதும் ஊழியர்கள் மத்தியிலே தான் நான் நின்றிருக்கிறேன். 1957 ஊழியர்களோடு கூடவே வாழ கர்த்தர் கிருபை செய்தார். பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் ஜான் ப்ரூஸ், பாஸ்டர் எம்பிஏ, பாஸ்டர் வாசு ஐயா, அடுக்கிக்கிட்டே போகலாம், சில்வானியஸ். இந்த ஊழியர்களில் மூத்த தகப்பன்மார்களுடைய வளர்ப்பிலே வளர்ந்தபடியினாலே எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், ஊழியர்களாக இருக்கணும். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லணும். எனக்கு சாது ஐயான்னா ரொம்ப இஷ்டம். நாங்கள் 2 பேருமே ஆஃபீஸில் ஐயா கீழே ஒர்க் பண்ணவங்க. சாது ஐயா எப்போவும் சொல்லுவார், அண்ணே அப்பா மாதிரி நீங்கள் ஒரு நாள் வரணும், நீங்கள் ஸ்தாபனத்தை எடுக்கணும், அந்த ஸ்தாபனத்தை மட்டும் நீங்கள் நடத்தக்கூடாது, தமிழகத்திலேயே ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக நீங்கள் மாறணும். இது எனக்கு அவர் சொன்ன வார்த்தை. உண்மையாகவே கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த நிலையில் வைத்து நான் கண்ட பெந்தேகோஸ்தை நான் காண்பேனோ. திரும்ப சொல்லுகிறேன், நீங்களாம் உட்காந்துருக்கிறத பார்த்தா நான் 2 நிமிஷத்தில் பேசிட்டு உட்காந்துடலான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் அமைதலாயிட்டோன்னா ரொம்ப பரிசுத்தமாகிடுவோம். ரொம்ப சத்தம் போட்டாலும் பரலோகத்தில் தாண்டி வேறு இடத்துல போய் விழுந்துருவோம். புரியுதா புரியலையா? எனக்கு இந்த ரொம்ப சீரியஸாலாம் காட்டினீங்கன்னா எனக்கு பயம் வந்துடும். புரியுதா? என்னுடைய வாழ்க்கையில் ஊழியர்களோடு கூட மனம் கலந்து பேசக்கூடிய ஒரு ஊழியன் நான். அந்த ஸ்டிப்பாலாம் நின்றுக்கிட்டு பேசுகிற பகுதி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தேவை. இன்றைக்கி நீங்களும் நானும் ஊழியக்காரர்களாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது எதுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்காருன்னு எனக்கு புரியல. யாருன்னா அது சொல்ல முடியுமா? இந்த காலகட்டத்தில் உங்களையும் என்னையும் ஊழியக்காரனாக வைப்பதற்கு காரணம் என்ன? 52 ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்துட்டேன். நான் அநேக ஊழியர்களை பார்த்துட்டேன், மூத்த தகப்பன்மார்களை பார்த்துட்டேன். சென்னை பட்டணத்தில் இருக்கிற பீச்சில் இருக்கிற அத்தனை கூட்டங்களிலும் ஆராதனை நடத்திட்டேன். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்க? எல்லாருமே தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி ஒரே மாதிரியான வார்த்தை தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா மட்டும் எனக்கு ஒரு பேரை வச்சாங்க. அந்த பேரை நான் என் வாழ்க்கையில் எப்படி அவங்க எடுத்து செய்தாங்க, அந்த பேரை வச்சாங்கன்னு நான் யோசித்து பார்க்குறேன். சார்ல்ஸ் ஃபின்னி. இந்த பேரை கேள்விப்பட்டதும் நிறைய பேருக்கு ஒரு மனதில் ஒன்று உண்டாகணும். ஒருவேளை அந்த புக்கை படிச்சிருந்தா தான். புரியுதா? உங்கள் முகத்தை பார்த்தாலே படிக்கலைன்றது தெரியுது எனக்கு. நான் ஊழியர்கள்கிட்ட ரொம்ப கலந்து பேசுவேன். முறைக்காதீங்க என்னை பார்த்து. நீங்கள் முறைச்சிங்கன்னா நான் ஊழியம் செய்ய முடியாது. என்னோட கலந்துக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட கூட நிற்கிற ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்றைக்கி சொல்லுகிறேன், நம்ம இந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு எழுப்புதலின் வீரன். எல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் அங்கே தான் என்னை நிற்க வச்சிருக்கார். இப்போது அதனால தான் வைராக்கியமாய் தைரியமாய் யாரையும் விட்டு வைக்கிறதில்ல, எந்த ஸ்தாபனத்தை கூட விட்டு வைக்கிறதில்ல, எந்த பெரிய ஊழியக்காரனையும் விட்டு வைக்கிறதில்ல. தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு ஊழியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மாறுதல் வரலன்னா, ஹலோ, உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரலன்னா நீங்கள் செய்கிற ஊழியம் வெறுமையானது. If you don't have a transformation in your life,
ஒரு மறுரூபம் உங்களுக்குள்ள வரலன்னு சொன்னா, சாரி, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நான் தைரியமா பேசுவேன். நான் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களையும் என்னை நிறுத்தி வைத்ததின் காரணம் என்ன? சபை சபையா இருக்கட்டும், ஊழியன் ஊழியனா இருக்கட்டும், பெரிய பண்டிதர் ஆகணும்னு அவசியம் இல்லை. தேவ அபிஷேகத்தில் நிற்கிறவனா இருந்தா போதும். நல்லவராமே சொல்லுங்க. சோபித் கோச்சு கூடாது, நான் திட்டிடுவேன் கொஞ்சம். ஆமாம், தேங்க்யூ. மூத்தவன் வயசானவன். எனக்கு இந்த ஊழியர் கூடுகளில் நீங்கள் இஃப் யூ டோன்ட் கனெக்ட், என்னோட கூட பேசுகிற தாசனோடு கூட நீங்கள் கனெக்ட் ஆகலைன்னா ஒன்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவ ஆவியானவர் கொடுக்கிற எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். தம்பி கார்டு கொடுங்க. டி. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றீ. இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. என் நேரமும் சுவாச உம்மாயே துதித்திடுவே என்னாலுமே. வயசாய் போச்சு, ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னோட கூட சத்தமா பாடுங்களே. இயேசுவே இயேசுவே, கூப்பிடுங்க சத்தமா. இயேசுவே 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 இயேசுவே. உம்மை நோக்கி எல்லாரும் பாடுவோமாக. நினைத்து துதிக்கின்றே சத்தமா. உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கின்றே இசையா சூத்திரா. தம்பி பாடு, ஐயா பாடுங்க, தங்கச்சி பாடுங்க. இசையா சூத்திர இசையா ஸ்தோத்திர இசையா. இசையா ஸ்தோத்திர. பேசும் பேசும் செய்யும்போது உண்மையா பாடுங்க. உண்மையாய் பாடுங்க. ஊழியர்கள் என்று சொன்னா உண்மையா பாடு தம்பி, வாய மூடிட்டு இருக்காத. பேசும் பேசும். You speak to me, oh God, you speak to me. என்னோடு கூட பேசு. நான் வந்தது வெறுமையாய் போகாதபடிக்கு
உன் சத்தத்தை கேட்காமல் போகக்கூடாதப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்காம போகக்கூடாதப்பா. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையாலும் பேசு. பாடதான் தெரியல, ஊழியக்காரன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க, தம்பி பாடு, இல்லைன்னா துதி, ஏதாவது ஒண்ணு செய். கர்த்தருக்கு நல்ல சோத்திரம் பண்ணு. பின்னால இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஓரி அந்தரல பதிரபல பௌதரல மக்கதுர நம ஷபதரல பௌதிரபா. எனக்கு விடுதலை தாங்கப்பா, நான் பேசுறதுக்கு எனக்கு விடுதலை தாங்க. இவர்களுக்குள்ள உயிர் வந்தாதான் நான் பேச முடியும் ஆண்டவரே. இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரும் ஐயா. ஓரா பாபா பாபா தன மக்கதுர நம ஷபதரல பதிரபா. ஹல்லேலூயா. Hallelujah. We worship you, Lord. We glorify you, O Father. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்த, இயேசுவை மகிமைப்படுத்த வந்தவங்களா நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. எங்கள் அல்ல ஆண்டவரே, எங்க ஸ்தாபனத்தை அல்ல ஆண்டவரே, என்னை அழைத்த தேவனை மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாத என்னை இப்படி தாசனாக நீர் என்னை தெரிந்து கொண்டீரே தேவா. எங்க மத்தியில வாங்கப்பா. நீங்க இல்லைன்னா வேஸ்ட், நான் பேசுறது அத்தனை வேஸ்ட். நீங்க இல்லைன்னா வேஸ்ட் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. I praise you, Father. Hallelujah. எழுந்து நிற்போமாக. Hallelujah. Hallelujah. நல்ல 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 ஜீவனோட Hallelujah. Hallelujah. Come on church. லேவியனே, ஆசாரியனே, Hallelujah. இன்னும் ஒரு முறை சத்தமாக Lord, I worship you. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிற உம்முடைய சமூகத்தில் நிற்க எனக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, தகுதி இல்லாத என்னை நீ தகுதிப்படுத்தி இருக்கிறீரே. Hallelujah. ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து கரத்தை பிடிங்க பார்க்கலாம். ஒருவருக்கு ஒருவர், 2 பேர் இல்லைன்னா 3 பேர் சேர்ந்துக்கங்க. அம்மா, உங்களுக்கும் அதுதான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கணும். கண்டிப்பா வேணுமா வேண்டாமா? மறுபா வேணுமா வேணாமா? இந்த ஊழியம் அபிஷேகத்தினால் நிரம்புவது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்துடைய கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும். எனக்கு வெறும் அந்நிய பாஷை வேணாம் ஆண்டவரே.
உம்முடைய சாயலை உருவாக்குகிற அந்த அபிஷேகம் எனக்கு தேவைப்பா. உம்முடைய சாயலை எனக்கு உருவாக்குற அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. கபா லபா தரா லபா சந்தரா லபா. இப்ப ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல கையை பிடிச்சவங்களுக்காக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை முகத்தை பார்த்து ஜெபம் பண்ணு. ஊழியனை அடுத்த ஊழியக்காரனை பார்த்து ஜெபம் பண்ணு. உனக்கு பார்த்து ஜெபிக்க தைரியம் இல்லைன்னா எங்கேயோ உன்கிட்ட தப்பு இருக்கு. ஜெபி. தேவன் விரும்புகிறத தான் நான் செய்யறேன், என் விருப்பத்தை அல்ல. இன்னைக்கு ஒரு மாற்றம் தேவை. I need a change of God. எனக்கு ஒரு மறுரூபம் தேவை ஆண்டவரே. நல்ல அபிஷேகத்தை ஜெபம் பண்ணுங்க ஐயா. நல்ல அந்நிய பாஷையோட கூட ஜெபம் பண்ணுங்க. ரிபாபா தியா கரபல பௌதந்தரல பஹூரியந்தனமாஷதர. Oh, thank you, thank you, thank you, thank you, Holy Spirit, thank you. Fill this place, oh God. Fill this place, oh God. Come down, Holy Spirit. Get into my spirit. Get into my soul. Get into my body. என் ஆவிக்குள்ளே வாரும், என் ஆத்மாக்குள்ளே வாரும், என் சரீரத்துக்குள்ளே வாரும். ஆவியானவரே, எல்லாம் கூப்பிடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க இல்லாம இந்த ஊழியம் வேண்டாம் ஐயா. Praise, 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 praise. ஆவியானவர் என்ன பேச விடல, இன்னும் தடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஓ ஹோ 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 ஓ ரே ஹலா ஹரா ஷெகலே ரெமெனசியா தியாரபா கரோலோ நிமனா தியாரலஹா. Thank you, Father. Thank you. Thank you, Holy Spirit. Thank you. Thank you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு இன்னைக்கு ஒரு மறுரூபம் இருக்கு. சொல்லுங்க. சொல்லப்பா பக்கத்தில் பார்த்து. மீர் தெலுங்கா தமிழ் தானே, தமிழ் ஆட்கள் தானே, பக்கத்தில் பார்த்து ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டீங்களோ? இந்த ஊழியக்காரங்களாம் பேச மாட்டாங்களா? எங்க மாறினாதா ஊழியர்கள் மட்டும் இப்படி நின்னாங்க, நேரம் மைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க உள்ள. உட்காருங்க, உங்களை நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் சாது ஐயாவும் கொஞ்சம் பேர் கூடி ஜெபிப்போம். நீங்கள் நம்புங்க, நாங்கள் கூடி ஜெபிக்கிற இடத்துல எங்களால் நிறுத்த முடியாது. அந்நிய பாஷையில் தான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஆவியில் தான் நிறைஞ்சி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் திடீர்னு என் தலைமையில் கை வைப்பார், நான் அவர் தலைமையில் கை வச்சிருவேன். வந்திருக்கிற 4 பேர் தான், நாங்கள் 2 பேர் ஜெபிக்கும் போது 4 பேர் ஜெபிக்கும் போது ஜெபம் எனக்காக அல்ல, எங்களுக்காக ஜெபிக்கிறோம். சத்தம் ஒரு ஆமே நல்லா. நான் இங்க வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கேன்? எனக்காக அல்ல, எனக்காக அல்ல, இந்த சபைக்காக அல்ல, இந்த ஸ்தாபனத்துக்காக அல்ல, எங்களை ஒன்று சேர்த்த இந்த குடும்பத்துக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. தலையில அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு எனக்கு. நான் கண்ட பெந்தகோஸ்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன்.
ஆனா வந்தா இங்க அனலும் இல்லை குளிரும் இல்லை, எல்லாருமே பெரிய பரிசுத்தவான் ஆயிட்டாங்க. அதான் பெரிய கஷ்டம் இப்போ இல்லைங்க. இன்னைக்கு ஊழியமா இல்லைங்க. சென்னை பட்டணத்தில் மட்டும் இல்ல, உலகம் எங்க சுத்திட்டு வரவேன் நான். இன்னைக்கு சபையா இல்லைங்க, ஊழியனா இல்லைங்க. அதுல ஒருவனா நீங்க இருக்காதீங்க. ஒண்ணு நீங்க மாறுங்க, ஆனா நீங்க கத்தரை மாற்ற முடியாது. நான் பேசுறது புரியுதா புரியலையா? ஒண்ணு நீங்க மாறுங்க. நீங்க மாறலன்னா உங்களை நடத்துகிற கத்தரை உங்களால மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது தெரியுமா? அந்த மணவாளனுக்குரிய சபையில நீங்க நின்றுட்டு இருக்கிறதுனாலதான். ஒரு ஆமேன்னு ஒரு அழில ஏதாவது ஒண்ணு. அந்த மணவாளனுடைய சபைக்கு ஒரு ஊழியனாக ஊழியத்தை செய்கிற நீங்கள் நானு அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு. I'm not building my church, I'm building my God's church. Amen. The bridegroom church. சத்தமா சொல்லுங்க, bridegroom church. மணவாளனுடைய சபை. நல்லா சொல்லுங்க சத்தமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் செய்யற ஊழியம் மணவாளனுடைய சபைக்காக, மணவாளனுக்காக நான் சபையை கட்டுவிக்கிறேன். பின்னால இருக்கிறது இன்னும் அப்படியேதான் அசையாம இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காண்டவர் ஒன்று அசைச்சிருவார். ஸ்தாபன தலைவனாகவும் பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு தலைவனாகவும் எல்லாத்துலேயும் இருந்துட்டேன். சினாடா பெண்டிகாஸையும் பார்த்துட்டேன், அது போகிற கதியும் பார்த்துட்டேன். இன்னைக்கு அதை விட்டு வெளியே வந்ததுக்காக கத்தருக்கு சோத்திரம். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். மாரநாத ஸ்தாபனத்தை பார்த்துட்டேன், சிபிஎம்மை பார்த்துட்டேன். ஏன்னா எங்கள் பாட்டிமா அங்கே தான் இருந்தாங்க. அப்போ சிபிஎம் ராயபுரத்தில் இருந்தது. அந்த நாட்டில் ஆல்வின் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினவன் நான். அதனால தான் அந்த பெந்தேகோஸ்தே வைராக்கியம் என்னை விட்டு போகலை. அது போகாது, அடிச்சு போட்டாலும் போகாது. ஏன் தெரியுமா? என் முற்பிதாக்கள், என் தகப்பன்மார்கள் செய்த அந்த ஊழியத்தை பார்த்தவன் நான். அந்த ஊழியக்காரர்கள் செய்த ஊழியத்தை பார்த்ததுனால தான் எனக்கு இப்போ வைராக்கியம் இருக்கு. எப்படியாவது மறுபடியும் அதே பெந்தேகோஸ்தினுடைய அபிஷேகத்துடைய அக்கினி மறுபடியும் இறங்காதா? ஆண்டவரே, என் காலத்துல ஒரு எழுப்புதலை பார்க்க முடியாதா? இல்லனா நான் செய்யற ஊழியம் வேஸ்ட். 53 ஆண்டுகள் நான் செய்த ஊழியம் வேஸ்ட். கர்த்தருடைய கிருபையினாலே 1957 அந்த எழுப்புதலை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஏழு வயது 8 வயது இன் பிட்வீன், அதுக்குள்ள பாஸ்டர் சுந்தரம் சபையில் அந்த எழுப்புதலை நான் பார்த்தேன். ஆவியானவர் இறங்கினா என்ன நடக்கும்ன்றது என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு உருவாக்குகிற ஆவியானவர் நிறைய ஆயிடுச்சு. ஹலோ பாஸ்டர், நான் சொல்றது புரியுதா புரியலையா? என்னது மைக்கு வேற எனக்கு போட்டு கட்டி வச்சுட்டீர் ஐயா, சோபித் ஐயா. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கார்ட்லெஸ் எனக்கு வேணும். ஆமாம், நான் உள்ளே போகிறவன். நான் போட்டு கட்டிட்டார் என்ன. உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆள் உள்ள எங்ககிட்ட வராமல் இருக்கிறான்னு அதுக்காக தோத்துறன்றார் ஒருத்தர். உருவாக்குகிற ஆவியானவர், உருவாக்குகிற ஆவியானவர், உருவாக்குகிற ஆவியானவர் இருக்கா இல்லையா? இந்த கண்ண மூடிலாம் கன்னியாகுமரி ஸ்டைல்ல சொல்லாதீங்க. கன்னியாகுமரிக்கு போக மாட்டேன் எப்பவுமே, பயம் எனக்கு. ஏன்னா அங்கதான் நான் உண்மையான
அந்த காலம் 50 கொச்சு குஞ்சு ஐயா இருந்த காலம். அந்த பரிசுத்தத்தை பார்த்ததுனாலதான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் போகவே பயப்படுவேன். ஜீவானந்த கூப்பிடுவார், வாப்பா கொஞ்சம் வா என்னோட வா. வர மாட்டாங்க. அங்க வந்தா இதை கட் பண்ணும், அதை கட் பண்ணும், இதை கட் பண்ணும், அதை கட் பண்ணும், எல்லாம் கட் பண்ணும். என்ன தலைவரே என்ன பண்ணும்? எல்லாம் கட் பண்ணும். ஆனா நான் உள்ள மட்டும் கட் பண்ண மாட்டேன். என்ன முறைக்கிறீர்? உள்ள மட்டும் நான் கட் பண்ண மாட்டேன், ஆனா வெளியெல்லாம் கட் பண்ணுவேன். நான் சொல்றேன், இன்னைக்கு உள்ள கட் பண்ண போறாரு. நான் வரும்போது கத்திரத்தை பேசித்தான் வந்தேன். என்ன ஆண்டவரே, என் சாது ஐயா இருந்தாருன்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தம்பி கிட்ட பழகினதே கொஞ்ச நாள் தான். ஆனா தம்பி உண்மையாலுமே என்னை நேசிக்கிறாரு. நேசிக்கிறதுனால தான் என்னை கூப்பிட்டுருக்காரு, இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல சாது ஐயா மேலே வச்ச அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இந்த பின்னி ஜோசப் சொல்றேன், நான் ஏதோ உங்களை பிரியப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை சொல்லலை. பின்னி ஜோசப் முகஸ்துதி பாடுறவன் கிடையாது. தப்பு நேரான்னு சொல்லுவேன். அது பால் தினகரனா இருக்கட்டும், மோகன் சி லாசரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தப்புனா தப்பு அடிச்சு சொல்லிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருப்பேன். மேடை விட்டே இறங்கிடுவேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, என்னது இது? கேட்டேன்னு கேட்ட உடனே கத்த கொடுக்கிறாரு. இப்ப ரெடியா இருங்க, நான் வரேன். இப்ப வரேன். நான் இந்த கூட்டத்துக்காக ரொம்ப ஜெபிச்சிருக்கேங்க. நான் நார்மலாக கொஞ்சம் ஷார்ப்பை கம்மி பண்ணிக்கங்க, ஹம்மிங்கை கம்மி பண்ணிக்க, ரிவர்பை கட் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கு நாம் வந்ததின் நோக்கம் ஒரு மறுரூபம். ஏன் மறுரூபம்? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் மறுரூபம் இல்லாம ஆவியானவர் வந்து நம்மளை எடுத்துட்டு நடத்த மாட்டாரா? ஆனா அடுத்த ஆவியானவர் படிப்படியாய் நம்மளை வர வச்ச. ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தோம், அபிஷேகப்பட்ட நாள்ல எப்படி இருந்தோம், நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட நாளில எப்படி இருந்தோம், அழைப்பு வந்த பிறகு எப்படி இருக்கும், சபை சின்னதா இருக்கும்போது எப்படி இருந்தது, சபை பெருசானப்ப எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி தலைவர்களா உட்கார்ந்துருக்கீங்க. என்டி ஜோசப் ஐயா இருக்கார் தெரியுமா? எங்க அப்பா. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ. என்டி ஜோசப் ஐயா எனக்கு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? இங்கிலாந்துல இருந்து படிச்சு வந்தப்போ அவர் பேகை தூக்குற வழியம் தான். அந்த காலத்து பெந்தகோஸ்து தலைவர்லாம் அப்படிதான் இருந்தாங்க. எடுத்ததும் புல்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துடாத சோபித்து, கொடுத்துடாத ராஜா. ஏன் தெரியுமா? கொடுத்தா நீயே அவர்களை நரகத்துக்கு அனுப்புற. மாறினதால குறைஞ்சபட்சம் 3 வருஷம் பார்ப்பேன். நான் அவளுடைய வளர்ச்சி மட்டும் பார்க்க மாட்டேன், உள்ளான மனுஷனுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க பலப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். வெளியே எடை போடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் எப்ப இப்படின்னு தெரியும், எப்ப கிக் அப்படின்னு தெரியும், எல்லா அட்டகாசமும் நமக்கு பண்ண தெரியும். ஏன்னா பெந்தகோஸ்திலே வளர்ந்துட்டோம் நம்ம. ஆனா அதனுடைய வேல்யூ தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆவியானவரை கொடுத்த ஒரு வேல்யூ, அந்த மதிப்பு தெரியாத ஒரு அபிஷேகம் பெற்ற மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க இன்னைக்கு. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த அபிஷேகம் உங்களை என்னைய மறுரூபம். எப்ப மறுரூபம் வருதோ அப்பதான் எழுப்புதல் வரும். ஆமென். எப்போ? சத்தமா, நல்ல சத்தமா, இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தமா. எப்போ மறுரூபம் வருதோ அப்பதான் எழுப்புதல். ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா. அந்த எழுப்புதல் வந்த பிறகுதான் வருகைக்கு சபை ரெடி ஆகும். அப்பதான் இயேசுவும் வருவாரு.
இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஊழியக்காரனா இருக்க முடியும். இத புரியாம ஊழியம் செய்யாத, பைபிள் எடுக்காத, தூக்காத, வருகை குறித்து பேசாத. நீங்களும் நானும் மறுரூபமாகாம வருகை பற்றி பேசாதீங்க. கர்த்தருக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம் பேசுவான்னு. ஒரு வசனம் காட்டுறேனே, ஆமீன் தானே சொன்னீரு, இதோ காட்டுறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தை முன்னால வச்சுட்டு அதை நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல 29 இப்படி சொல்லுது. சத்தமா படிங்க யாராவது மைக்கில். இப்படிலாம் வேணாம், கொஞ்சம் இரு. தங்கச்சின்னா தம்பின்னா அண்ணன் கூப்பிட்டா கோச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே உறவு வச்சுதான் ஊழியம் செய்யறேன், உறவு இல்லாம ஊழியம் செய்ய மாட்டேன். இன்னைக்கு எல்லாருமே என்ன பின்னி அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் அமெரிக்காலேயே இருக்கிறவங்க கூட என்ன அண்ணன் அப்படின்னுவான், பின்னி அண்ணன். ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுக்கு உறவு முக்கியம். உறவு இல்லாம என்னால ஊழியம் செய்ய முடியாது. சரி, இந்த கதைக்கெல்லாம் நம்ம போவேணாம், இப்படி நடுவில் நிறைய வரும். இப்ப படிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ. திருப்பி ஒரு மைக்க கொடுங்க தலைவரே, மைக்க கொடுங்க வாங்க. இதெல்லாம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இருக்க வேண்டிய காரியங்கள். அப்பதான் பிரசங்கியாருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆமாவா இல்லையா? அடுத்த பிரசங்கியார் நீ தான். உன் நோட்ஸை பார்த்ததுமே எனக்கு தெரியுது. எனக்கு மைக்க கொடுங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். படிங்க இப்போ. என் வார்த்தை அக்கினியை போலும், எல்லாம் சொல்லுங்க. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். படிங்க. இதோ ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா, இன்னமும் படிச்சீங்களா? என் காதுல ஏதோ ஒண்ணு விழுந்தது. திருட்டுத்தனமாய் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற, எல்லாம் சொல்லுங்க. என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியானவர் கொடுக்காத செய்தியை தூக்கிட்டு வந்து நிக்கிற வேலை. புரிஞ்சா ஒரு ஆமீன். எத்தனை முறை தேவன் கொடுக்காததை நம்ம எழுச்சி நின்று கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் இதை செய்யன்னு சொன்னாரு. 54-53 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன். எத்தனையோ அந்த காலத்து பெந்தகோஸ்து ஊழிய தகப்பன்மாரெல்லாம் அவங்க வார்த்தையை பேசினாலே அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் என்னை அறியாமல் அது என்னை தாக்கும். என்னை தாக்கும் பிரதர், தம்பி, என்னை தாக்கும். இன்னைக்கு புதுசா நீ ஊழியத்தில் இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ பேசினால் உன்னுடைய வாயின் வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தை திருட்டுத்தனமான வார்த்தை அல்ல, அது தேவனை அபிஷேகித்து உனக்கு கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறதுனால அக்கினி வந்து பரவும். அந்த கண்மலையாகிய தேவனுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்லது, புரிஞ்சுக்கோங்க. அக்கினி நிறைந்த வார்த்தை. அக்கினியை எவன திருடுவானா? எரிஞ்சு போயிடுவானே, பொசுங்கி போவானே. நான் சொல்றது புரியுதா புரியலையா? என் வார்த்தையை திருட்டுதனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு பேசுகிறவர்கள், தேவன் சொல்லுகிறதை சொல்லுகிறவர்கள், தேவன் போட்ட கமாவை போடுகிற மக்கள் அவர்கள், தேவன் போட்ட புல் ஸ்டாப்பை போடுகிறவர்கள் அவர்கள். அதுல எக்ஸ்ட்ரா எந்த எழுத்தும் சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. முன்னால மட்டும்தான் ஆமேன் அல்லேலூயா வருது எனக்கு. இவங்களை பின்னால அனுப்பிட்டு நான் இப்ப உங்களை முன்னால கொண்டு வரணும். நான்
தம்பி, 2023 நீ எப்படி ஊழியம் செய்து எனக்கு தெரியாது ராஜா. ஆனா இந்த வசனத்தை ஏன் நான் தூக்கிட்டு வந்தேன்னு எனக்கும் தெரியாதியா. சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டு போறேன். பிடிச்சா பிடிச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. என்னை பற்றி அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தேவை, நான் தேவனுடைய வசனத்தை திருடக்கூடாது. கர்த்தர் எனக்கு திட்டம் தெளிவுமாய் காட்டினால் ஒழிய அன்னைக்கு பிரசங்கமே கூட பண்ண மாட்டேன். வெறும் ஆராதனை நடத்தி முடிச்சிருவேன். நான் அந்த ஆராதனை ஆவியானவர் இருந்து மக்களை ரட்சிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அற்புதங்கள் நடக்கிறத பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தையே சத்தமா, தேவனுடைய வார்த்தையே திருட்டுத்தனமா எடுக்கிற தேசத்துக்கு திருடக்கூடாதுன்னு சொல்லு. மொத்தம் ஒரு ஷார்ட்டா ஒரே ஃபார்ம்ல திருடக்கூடாது. இதுக்கு நீங்க 10 கேள்வி கேட்கலாம். அடுத்தவங்க பண்ண பிரசங்கத்தை பண்ணலாமா? ஆவியான சொன்னா பண்ணு. நம்மளை நடத்துறது நம்ம ஸ்தாபன தலைவர்களாகிய நாங்கள் அல்ல. எங்களை நடத்துகிற ஆவியானவர் தான் உங்களையும் நடத்துகிறார். ஆமென். இன்னைக்கு நான் பேசுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். தேவ ஆவியானவர் தராத வார்த்தையை இந்த புல்பிட்ல இருந்து பேசாதீங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, 30 பார்த்தோமா? 28 நான் கீழே போட்டிருக்கேன். இப்ப படிங்க பார்க்கலாம். ஆகையால் இல்ல 28 23 28 ஐயா. சொப்பனங்களை கண்ட சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. ஐயோ, திருடாத உண்மை. அடுத்தது 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஊழியனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியன், அவன் பொய் பேச மாட்டான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாங்க ஐயா. உண்மையை நான் பேசுகிற தேவ மனுஷன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி வர அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சொற்ப கையை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு ஊழியனே, வாலிப ஊழியனே, நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க தெரிந்து வந்தீங்களோ தெரியாம வந்தீங்களோ, ஆளை பார்த்து வந்தீங்களோ எதை பார்த்து வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2 காரியத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஒன்று, வார்த்தையை திருடக்கூடாது. 2, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும். ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தேவனே, என் கையில் இருக்கிற இந்த வேதம் எல்லாம் தூக்கிங்க. உங்க பைபிளை தூக்குங்க, நல்லா தூக்குங்க, உயர தூக்குங்க. இது நீர் என்னை நம்பி கொடுத்த உம்முடைய வேதம் ஐயா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. இதை நீர் என்னை நம்பி கொடுத்த கிஃப்ட் ஆண்டவரே. இது நான் திருட வேண்டிய அவசியமே இல்லை. இதுல இருக்கிற வார்த்தைகளை நான் திருட வேண்டிய அவசியமே இல்லை. நீர் என் உள்ளத்தை அறிந்து என்னோடு கூட பேசுகிறவர் நீர் ஐயா, வார்த்தை தருகிறவர் ஐயா. அபிஷேகநாதரே, இந்த ரகசியங்கள், இதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற என் தேவனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த புத்தகம், இந்த வேத புத்தகம் நீங்கள் சுமப்பது போல தேவன் உங்கள் ஊழியத்தையும் சுமக்க செய்வார், உங்கள் அழைப்பை சுமக்க செய்வார். இந்த வேதம் உங்களுக்கு வரங்களை கொடுக்கும். இந்த வேதம் உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய இடத்துல நிற்க வைக்கும். நீங்க ஆத்துமாக்களை தேடக்கூட வேண்டியதில்லை. ஆத்துமாக்களை உன்னிடத்துல கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த வேதம் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய வார்த்தையில கவனமாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி
நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி, அண்டர்லைன், நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வார்கள் என்று சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். திரும்ப படிக்கிறேன். என் அன்பு ஊழியனே, வசனத்தை பார், நல்ல பார். எப்போ திருடுறோம், எப்போ உண்மையா இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ என் நேரம் எப்பன்னு சொல்லல ஐயா, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை நீங்கள் பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. தீர்க்கதரிசிகள் இடத்துல எல்லாம் உங்க பேரை போட்டுக்கோங்க. என்ன பின்னியன கடைசியில் எங்க பேரையே போட சொல்றீங்களே? என்னென்ன பின்னியன இப்படி சொல்லிட்டீங்களே நீங்க அப்படின்னு என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு ஐயா. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உண்மையாக நம்ம அழைத்த நாளிலே இருந்த ஊழியனாக இருந்த காலமும் இன்றைக்கு நாம் இருக்கிற ஊழியத்தின் காலமும் இதற்குரிய இடைவெளியில் மாற்றுதல் வந்ததா இல்லையா? எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் தப்பான செய்திகள், தப்பான சத்தியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே இருதய வேதனையா இருக்கு. கண்ணீரோட கத்திடத்தில் ஜெபிக்கிறேன். இது என்னையா இந்த ஹைப்பர் கிரேஸ்? இது என்னையா ப்ராஸ்பரிட்டி? இது என்னையா ஒரு பிரசங்கம்? ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லி எங்க கிட்ட ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர் இருந்தாருங்க, ரொம்ப நல்ல ஊழியக்காரன். அந்த தம்பி எனக்கு ரொம்ப இஷ்டம். எங்க போய் விழுந்தானோ தெரியல. சபையில ஜெபிக்கிறவங்களெல்லாம் கொட்டி ஜெபிக்காதன்றான். இருக்குங்க, நம்ம ஊர்ல இருக்கு. சுத்திட்டு வரேன் நானு. மறுரூப ஜெபத்தை இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 5800 பேருக்கு நடத்தியிருக்கேன் நான். கன்னியாகுமரியிலே 2 தடவை நடத்திட்டேன் நான். கடைசி காலம், நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தவறான போதனைகள் எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதை. வேலி அடைத்து கர்த்தர் உங்களை காப்பாராக. சாது ஐயா கொடுத்துட்டு போன சத்தியத்தில் ஒழுங்கா இருங்க. நீங்களா ஒன்ன உருவாக்காதீங்க. என்டி ஜோசப் கொடுத்த சத்தியத்தை, பாத் சுந்தரம் எனக்கு கொடுத்த சத்தியத்தை, ஜான்ரோஸ் ஐயா எனக்கு கொடுத்த சத்தியத்தை, இதெல்லாம் நான் பிடிச்சு வச்சிருக்கேங்க. இப்பவும் பிடிச்சு வச்சிருக்கேங்க. ஏன் தெரியுமா? இன்னும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும் என்பதற்காக. எதுக்காக? வளர்வதற்காக தான். என் அன்பு ஊழியர்களே, இவ்வளவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? நீங்க எங்கேயோ விழுந்து போயிடுவீங்களோன்ற பயத்தோட மட்டும் பேசல. இப்போவாயில உங்களுக்கு இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெறும் பரிசுத்தத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க, வெறும் ஆவில குதிக்கிறத பார்த்துட்டு இருக்காதீங்க, மற்றவங்களை குதிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. இது பிசாசின் தந்திரம். நாட்களே உண்மையான ஆவியானவர் இல்லாத இடத்துல ஆவியை கொண்டு வந்து இறக்க பார்க்கிறோம் நம்ம. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எலியாவை போல ஆண்டவரே பலிபீடத்தை சுத்திகரித்து கட்டி புதிதாக கட்டி மறுபடியுமாய் அவன் பலி செலுத்தும்படியாய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவன் வந்து நிற்கும் பொழுது நார்மலா செய்யாத ஒன்றை அவன் செய்கிறான். He did something new, never ever happened at the altar. அந்த பலிபீடத்தில் இதுவரை யாரும் செய்யாத
ஒன்றை எலியா செய்தான், அவனை போல நானும் செய்ய விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? சுற்றிலும் தண்ணியை ஊத்தினான். படிச்சிருக்கீங்களா? தெரியல, உங்களுக்கு போய் நான் பைபிளை கத்து கொடுக்கறதா? ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, அவன் பல பலிபீடத்தையும் பார்த்துட்டான், பாகாலின் பலிபீடத்தையும் பார்த்துட்டான், தேவனை உண்மையோட பலி செலுத்துகிற பலியும் பார்த்துட்டான். ஆனா இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த பலி செலுத்தும் பொழுது ஒன்றை அவன் கண்டுபிடிக்க விரும்பினான். என்ன தெரியுமா? நான் செலுத்துகிற பலியில ஆவியானவர் வந்து இறங்குறாரா இல்லையான்னு. எதுக்கு தண்ணி ஊத்துனான் தெரியுமா? என் ஆவியானவர் இந்த பலிபீடத்திலே என்னை நிற்க வைத்திருக்கிற என் ஆவியானவர், அவர் நிச்சயம் என் பரிசுத்தத்தையும் என் நீதியையும் கண்டு, முதல் மேல நான் வைக்கிற ஆட்டை அல்ல, நொறுக்கி வச்சிருக்கேன் அந்த அக்கினி, நான் உருவாக்கி இருக்கிற அக்கினி அல்ல, நான் பலிபீடத்துக்கு ஆயத்தப்படுத்தின காரியங்களினால அல்ல. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, ஆவியானவர் இறங்கணும். பைபிள் ரொம்ப அழகா சொல்லும், நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்களாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஆவியானவர் வந்து இறங்கி முதலாவதாக பலிபீடத்தை தொடல, அந்த தண்ணியை தான் தொட்டாரு, நக்கி போட்டார் என்று வாசனம் இருக்கு. கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணீரை நக்கி போட்டார். இன்னொரு இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அந்த தண்ணீரை ஆவியானவர் உறிஞ்சிட்டார். அது அப்படியே. அதுக்கப்புறம் தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, அதுக்கப்புறம் தான் நீங்களும் நானும் செய்யற ஊழியத்தை ஆவியானவர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு அதுதான் தேவை. ஹலோ தம்பி, ஊழியத்தில் இருக்கிற என் தம்பி, நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு உன்னுடைய பலிபீடத்தை சுற்றிலும் நீ தண்ணீரை ஊற்றி, எனக்குள் இருக்கிற ஆவியானவரே, நீர் உண்மையுள்ள ஆவியானவராய் இருப்பாரு என்றால் இந்த தண்ணீரை நக்கி போடும் ஆண்டவரே, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். கர்த்தர் எதையுமே சொன்னார்னா அதை செய்து முடிக்கிறவர். ஆமென். அவர் செய்து முடிக்கிறவர். He is a God who completes whatever we bring before him. அவருக்கு முன்பாக நாம் எதை கொண்டு வந்தாலும் அதை முற்றிலுமாய் அவர் அங்கீகரிக்கிற அருமையான தேவன் அவர். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னன்னா, இன்றைக்கு கர்த்தர் எனக்குள்ளே பேசுகிற ஒரு வார்த்தை, 3வது வசனம் திருப்பி படிங்க. உபாகமம் 13:3. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்கிறதை கேளாதிருப்பீர்களாக. என் சாது ஐயாவுடைய பிள்ளைகளே, என் சாது ஐயாவுடைய குடும்பமே, வேற ஒரு சாது முன்னால வந்து நின்னாலும், தைரியமா சொல்றேன் இந்த வார்த்தையை, வேற எந்த ஒரு சாது வந்து நின்னாலும், வேற எந்த தரிசனம் உனக்கு முன்னால வந்தாலும் உன் செவி கேட்க கூடாது. கர்த்தர் காட்டின தலைவன், கர்த்தர் காட்டின அடுத்த தேவ மனிதன், கர்த்தர் காட்டின இந்த ஊழியம், கர்த்தர் காட்டின சாது மூலமாய் கொடுக்கப்பட்ட வெளிச்சங்கள், வசனத்தின் வெளிச்சங்கள், அதுல ஒன்றும் நீங்கள் பிசக கூடாது. இப்பதான் மாறினது 60ஆம் ஆண்டை முடிச்சிருக்கோம். நாங்க 60ஆம் ஆண்டிலே நான் என் ஊழியர்களை பார்த்து சொன்னேன், விசுவாசிகளை பார்த்து சொன்னேன், இதுவரையும் 60 ஆண்டுல விசுவாசிகளை போய் எங்க அப்பாவே பார்க்கல, ஒரு கிளை சபைக்கும் போனதில்லை. அவரு ஏதோ 1-2 கூப்பிடுற இடத்துக்கு போவாரு. ஆனா 60 ஆண்டிலே ஒவ்வொரு விசுவாசிகளையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு 17 இடங்களிலே கர்த்தர் கூட்டத்தை நடத்தினார். நல்லா கவனிங்க. அங்க கர்த்தர் கூட்டினதின் நோக்கம் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொன்னாரு,
பினி மாறினதா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கா. மண்ணோட இது சொன்ன அப்பா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு பீகார்ல இருக்கு அந்த டைம். அழுவுறேன், கதறு, அப்பா என்ன ஆண்டவரே மாறினதா மண்ணோட ஒட்டி இருக்குன்னு சொல்றீரேன். 119 சங்கீதம் 25வது வசனத்துல மிக அழகா இருக்கும். எடுத்து பாருங்க தம்பி, என்ன பார்த்துட்டு இருக்க, வசனத்தை எடு. இருமா தங்கச்சி, மைக்கில் படிக்கட்டுமா? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் நல்லா தான் படிங்களேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, இது மார்நாதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனா இங்கேயும் கத்த ஞாபகப்படுத்துறதுனால இதையும் சொல்லிவிட்டு போறேன். நீங்க கல்லெறிந்து கொண்டாலும் எனக்கு கவலையே கிடையாது. எங்களை பார்த்து தெலுங்குல ஓகே பாஸ்டர் சூசன் விஜயவாடாவில் ராஜமண்டியில் ஒரு மீட்டிங், பெரிய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன். பேசி முடித்த பிறகு அந்த பெரிய பாஸ்டர் முன்னால் வந்து நின்று, ఏంటయ్యా అరవాళ్ళు మీరు చెన్నై నుంచి వచ్చారు, వచ్చి మమ్మల్ని మట్టిలో ఉన్నామని చెప్తున్నా వచ్చావా, மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்றதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு என்னை கேட்டு ஒரு முறைச்சார் அவர். நான் பயந்துட்டேன், நான் மறுபடியும் மண்ணோட ஒட்டிக்கொள்வேன்னு. ஆனா அதுல ஆழமான அர்த்தம் இருக்கு. எதுல? அந்த வசனத்துல. இப்ப நான் படிச்ச வசனத்துக்கு எதுக்கு ரொம்ப பெரிய ஒப்புதல் இருக்கு. நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்தா எதையுமே கேட்டுருவோம், எதையுமே ஏற்றுக்கொள்வோம், எதையுமே அங்கீகரிச்சிருவோம், எதையுமே தைரியமா புல்பிட்ல நின்று கூட பேசிடுவோம். ஆனா சங்கீதக்காரன் அழகா சொல்றான், நான் மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் எது ஒட்டிக்கிட்டு இருக்கு? என் ஆவி இல்லை, என் சரீரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஆவியும் அல்ல, என் சரீரம் அல்ல, ஆனா என் ஆத்துமா ஒட்டிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவி தேவனோட கூட ஒட்டிக்கொள்ளும், சரீரம் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் ஒரு கூடாரமாய் நிற்கும். ஆனால் ஆத்மாவோ அறிவு, உணர்ச்சி, சித்தம், இந்த மூன்றும் மண்ணோட ஒட்டி இருக்கிறது. தேவனை அறிய வேண்டிய ஆத்மா மண்ணோட ஒட்டிட்டு இருக்கு. எதையும் திருடுவதற்கும் பொய் சொல்வதற்கும் அந்த ஆத்மா தயாராயிடுச்சு. எந்த ஆத்மாலாம் தேவனுடைய வார்த்தையை திருடுகிறதோ, பொய் சொல்லுகிறதோ, தேவனுடைய வார்த்தை பகிரங்கமாய் விரோதமான வார்த்தைகள், பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் மண்ணில் ஒட்டப்பட்ட ஆத்மாவாய் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்றான், ஐயா ஐயா நான் திருண்ண வார்த்தையை வச்சு என்ன மறுபடியும் என்ன பண்ணிடுங்க. வேற எங்க போறது? நம்ம வேற எங்க போறது? தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்தோடு கூட ஒட்டி வாழ வேண்டும். You are to come to the closeness of God's word. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அறிவு, உணர்ச்சி, சித்தம் சரியா தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாம தவறாக, திருட்டுத்தனமாக, பொய்யாக நீ பேசுவாய் என்று சொன்னால் உன் ஆத்மா எங்க இருக்கும்? பரலோகத்தில் இருக்காது, மண்ணோட ஒட்டி இருக்கும். நிறைய பேர் என்னை பார்த்து முறைக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் ஓடிடுவேன், நான் ஒன்று கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு ஓடிடுவேன். அடுத்ததுதோ இவர் எழுந்திருக்க போறாரு, அவர் எங்க மண்ணிலேருந்து தூக்கணும். அவர் இப்போ உங்களை 23 வந்துருச்சுங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குங்க. 24க்குள்ள மண்ணிலேருந்து எழுந்திருங்க. நம்மெல்லாம் சொல்கிறோம் பாருங்க, இந்த கெட்டகுமாரன், அந்த கெட்டகுமாரனை பற்றி படிக்கும்போது தமிழ் பைபிளில் மட்டும்தான் அந்த வார்த்தை இருக்கும்.
அவன் அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதனோட அவன் ஒட்டி கொண்டான். ஆமாங்க, படிச்சு பாருங்க. அவன் மண்ணோட ஒட்டி கொண்டான். அதே வீட்டில், எந்த வீட்டுக்கு? பன்றிகளை மேய்க்கிறவனுடைய வீட்டில். என்னைய உங்களை கத்த ராஜரிக வம்சத்தின் குடும்பமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணு. உன்னை என்னைய கத்த ராஜரிக வம்சத்தினுடைய ஊழியத்தை கத்த நம்ம மேல வச்சிருக்கார். மண்ணில் ஒட்டிக்கிறதுக்கு இல்ல. இந்த வருடத்தின் முடிவில் ஒருவேளை உன் ஆத்மா, உனக்கு கத்தர் ஏற்கனவே ஆவி ஆத்மா சரீரத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். சரீரம் உலகத்தோட ஒட்டாதபடி காத்துக்கிட்ட, அதுக்கு தோத்திரம். ஆவி தேவனுடைய ஆவியோட ஒட்டி கொண்டது, தோத்திரம். ஆனா ஆத்மா, உன் அறிவு இன்றைக்கு ஏன் தவறான போதனைகள், திருட்டுத்தனமான காரியங்கள், பொய்யான உபதேசங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. என் அன்பு ஊழியர்களே, மண்ணிலிருந்து எழுந்திருங்க. கெட்ட குமாரன் அப்படிதான் எழுந்தாங்க. எழுந்துறீங்கன்னா நீங்க எழுந்துட்டீங்க. ஆமா, இன்னைக்கு இந்த 24க்குள்ள போறதுக்கு முன்னால அத்தனை ஊழியர்களும் நான் போயிடுவேன். ஆனா மண்ணிலிருந்து எழுப்பி விட்டு ஜீவ வசனத்தை கொடுத்து, தம்பி இந்த ஜீவ வசனத்தை நீ கொடுக்கலன்னா கர்த்தர் உன் இடத்துல கணக்கு கேட்பார். என்டி ஜோசப்புக்காக நான் மாறினதை நடத்தல. நீங்க சாது ஐயாவுக்காக நீங்க சபையை நடத்தல. ஆண்டவருக்காக சபையை நடத்துறீங்க. ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா, ஏதாவது ஒன்று சத்தமா. இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மண்ணிலே பன்றிகளோட ஒட்டிக்கிட்டு இருந்த அவனுக்கு ஒன்று வந்தது. ஒட்டி கொண்டவனை மண்ணிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு புத்தியினுடைய தெளிவு வந்தது. ஹலோ மை பிரதர்ஸ், மை தம்பிமார்கள், தகப்பன்மார்கள், எல்லாருக்கும் தான் சொல்றேன். இந்த 24க்குள்ள போறதுக்கு முன்னால உன் புத்தி தெளிவாகட்டும். உன்னை குறித்து மேன்மை பாராட்டது நான் யார் தெரியுமா? அதை பற்றி எவனுக்கும் கவலை இல்லை, பிசாசுக்கே கவலை இல்லை. நாங்கள் மட்டும் கவலைப்படுமா? என்கிட்ட நான் யார் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. அவன் எழுந்தான், புத்தி தெளிவோட எழுந்தான். புத்தி தெளிந்த போது, சத்தமா படிங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு படிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஐயோ இருங்கய்யா, மண்ணுல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன மண்ணு தான் கிடைச்சிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புத்தி தெளிந்த போது பன்றி சாப்பாடு மட்டும் இல்ல, மண்ணுல ஒட்டிக்கிட்டு தான் கிடைக்கும் அவனுக்கு. படிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு, என் தகப்பனுடைய ஊழியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. பூர்த்தியான சாப்பாடு, பூர்த்தியான மன்னா, பூர்த்தியான வசனம் இருக்கே. நான் வீட்டுல இருக்கே, இருக்கா இல்லையா? உங்க சபைக்குள்ள இருக்கா இல்லையா? இல்லைன்னா போய் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் திருட்டுத்தனமா வார்த்தையை பயன்படுத்துற காலம் முடிந்தது, இனி நீர் கொடுக்கிற மன்னாவை என் ஜனத்திற்கு நான் கொடுக்க போகிறேன். அடுத்து, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். சொல்லுங்க, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம். ஆமாவா இல்லையா? ப்ரீச்சர் தானே நீங்க, அதனால தான் உங்ககிட்ட காட்டி காட்டி பேசுறேன் நான். ஏன்னா ஒரு ப்ரீச்சர் இன்னொரு ப்ரீச்சரை புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இன்னொரு ஆவியானவர்களோடு வாழ்ற மக்களை புரிந்து கொள்ள முடியும்.
அதனால தான் உங்களை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் இந்த கடைசி நாட்கள்ல தகப்பன் வீட்டை கொஞ்சம் சிந்தித்து பார். உன் சபையை பார்க்காத 24 எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த லைட்டை மாற்றுவேன், அந்த லைட்டை மாற்றுவேன். போன வாரம் ஓங்கோலில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். நான் கண்ட பெந்தகோஸ்தில் பாய் தான். ஆமீன் நல்லா சொல்லக்கூடாதா? நான் கண்ட பெந்தகோஸ்தில் பாய் தான். எப்போ இந்த பாழான பிளாஸ்டிக் சேர் வந்ததோ, என்ன தாயே எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, நீயும் சேர்ந்து உட்கார்ந்துட்டிய தாயே. அதுதானே, அடுத்தவன் போற வழியில போய் தான் நம்ம இப்படி நாசமா கிடக்கும். பெந்தகோஸ்து நாசமானது காரணமே அதுதான். எங்க சுந்தரம் ஐயா முழங்கால் போட்டாருன்னா அவ்வளோ லேசில் எழுந்திரிக்க மாட்டாருங்க. இன்னொன்று, நான் முழங்கால இல்லைன்னா அங்கேருந்து எழுந்துச்சு வந்து என் காதை முறுக்குவார். இப்போ நீ முறுக்கு ஒரு பையனை, ஊழியக்காரன்னு நான் சொல்றேன், ஒரு பையனை முறுக்கி காட்டுங்க, அவன் ஓட மாட்டான், குடும்பமே ஓடிடும். தேங்க்யூ, ஒரே கைத்தட்டு எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு பெந்தகோஸ்து என்னுடைய கேவலத்தை நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கோம். நான் அதுவும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த எஸ்பிசி சினாடா பெண்டிகாஸ்ட்னு ஒன்று உருவாக்கணும் பாருங்க, தலையில் அடிச்சுக்கிறேன் நான். கேவலமா இருக்கு. பதவிக்கு சண்டை. என்ன முறைக்கிறேன்? இந்த ஸ்தாபனத்தில் சண்டை இல்லைன்னு நான் நம்புறேன். 1-2 கை தான் தூக்குது, நல்லா கை தூக்கி காட்டுங்க. மாநாதல 2 எழுச்சது, காதை முறுக்கி உட்கார வச்சுட்டேன். என்ன தலைவர், முறுக்கணுமா முறுக்கூடாதா? ஏன்னா நம்மளோட கூட அவனும் பரலோகத்துக்கு வரணும்ல. தம்பி நான் சொல்றது ரைட்டா ராங்க? என்னோட கூட அவனும் வரணும்ல பரலோகத்துக்கு. அப்ப முறுக்கு, சேர கழட்டு, முழங்கால் போட வை. சபையில சேர்ல வேணா உட்கார்ந்துக்கிட்டோம், பரவாயில்ல, முழங்கால நிக்க வைங்க 1 மணி நேரம். அப்பதான் ஆவியானவர் மண்ணிலிருந்து நம்மை தூக்கி அவருடைய வசனத்தினாலே நம்மை உயிர்ப்பித்து கொண்டு வருவார். இழந்தவைகள் எல்லாம் மறுபடியும் கொடுக்கப்படும், புதிய வஸ்திரம் கொடுக்கப்படும், பாத ரட்சை கொடுக்கப்படும், நல்ல அங்கி கொடுக்கப்படும். இந்த 24 இவ்வளவு கிடைக்கணும்னா உன் ஆத்மா எங்க இருக்கு? இன்னும் மறைக்கிற உன் ஆத்மா எங்க இருக்கு? இன்னும் மண்ணோட தான் இருக்கீங்களா? மறுரூபமாயிடுங்க ஐயா. என்ன ஆயிடுங்க? 12:1 ரோமர் படிங்க பார்க்கலாம், முடிச்சிடுறேன். டைம் ஆச்சு இல்லை தம்பி? அடுத்தவங்களை சாப்பாடு பிரியாணிலாம் முடிஞ்சிச்சா இல்லையா? நீ என்னமோ சொன்ன, அதுக்கு தான் நாங்கள் ஆத்துறோம். நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? நான் எல்லாம் சீரியஸ் எல்லாம் ரொம்ப இதலோடு ஹல்லேலூயா உங்களை எல்லாரையும் நான் பார்ப்பது இருக்கு. அப்படி இருக்க சகோதரரே, நீ வேற 73 வயசாச்சு, 54 வருஷம் ஊழியத்தில் இருந்துட்டேன், அதையும் பார்த்துட்டேன். எது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு எவ்வளவு கிருபை, கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த டிராமா எனக்கு போட தெரியாது, இந்த டிராமா எனக்கு போட தெரியாது. ஆனா என் மேல இருக்கிற அபிஷேகமோ ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தும்படியாக, மண்ணிலே ஒட்டி இருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கும்படிக்காக கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றாரு. ஆமென்.
இன்னைக்கு நான் இந்த வார்த்தையோடு முடிக்க போகிறேன். நீங்கள் எழும்பும்போது ஒருத்தன் துக்கப்படுவான். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எழும்பும்போது, உண்மையாக எழும்பும்போது, மனம் திரும்பி எழும்பும்போது, புது மனுஷனாக உருவாக்கப்பட்டு எழும்பும்போது, பக்கத்தில் இருக்கிறவனே மனம் திரும்பு. என்ன பாஸ்டர் எங்களை பார்த்து நீ இந்த கேள்வி கேட்குற? ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், மனம் ரோமர் 1:12 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த வார்த்தையோடு நான் முடிக்க போகிறேன். திரும்பி இந்த சபைக்கு வருவேன். தம்பியோடு கூட நான் நிற்பேன். இந்த பட்டணத்தில் தம்பியோடு இருந்து இந்த ஊழியத்தை நான் பலப்படுத்த நான் வருவேன். ஏன்னா எனக்கும் சாதாயக்கம் ரொம்ப நெருக்கமான உறவு உண்டு. பாட்டு புக்கு போட்டோம் நாங்கள் ஒரு காலத்தில். பரவச கீதங்கள் ஞாபகம் தெரியல அந்த காலத்தில். அப்போ அந்த பரவச கீதங்களில் பொறுப்பு அவர் தான். அப்போது ஒரு தடவை ஒரு ஊழியக்கார் வந்தார். அவருக்கு ஒரு 5 புக்கு தூக்கி கொடுத்துட்டார். யார்? நம்ம சாதையா. அப்போ அவர் சொன்னார், நான் கேட்டேன், எப்பா கணக்கு எழுதணுமேப்பா, பரலோகத்தில் கர்த்தர் எழுதிடுவாருன்ட்டார். எழுதிடுவார்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா ஒரு வார்த்தை, இது இலவசமாக கர்த்தர் நமக்கு தந்தார், எவனோ காசு கொடுத்தா பிரிண்ட் பண்ணியிருக்கோம், என்டி ஜோசப் ஐயா திருப்பி இதில் கணக்கு கேட்கக்கூடாதுன்ட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஆஹா ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சத்தியம் தெரியுமா? உன் கையில் கிடைச்சது இலவசம், அடுத்தவனுக்கும் சொல்லப்பா உன் கையில கிடைச்சிருக்கிற வசனம் இலவசம், திருட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை இப்பிரபஞ்சத்தினுடைய வேஷத்தை தெரியாதபடி, திரும்ப திரும்ப சொல்றேன், உண்மையான அபிஷேகத்தில் நிற்க கத்துக்கங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையான அபிஷேகத்தில் நிற்க. சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. அந்த உண்மையான அபிஷேகம் தான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை இங்கே முதலாவது கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு தரவார். கைகளை தட்டி கர்த்தர் சோத்தம் பண்ணுவோம். அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி உம்முடைய வசனத்தை நான் தவறாய் பயன்படுத்த மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. உம்முடைய வார்த்தை, அதை நான் பத்திரமாக உண்மையாக நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை மாத்திரம் நான் சத்தியத்தோடு போதிப்பேன். எனக்குள் வாசமாயிருக்கிற சத்திய ஆவியானவரே, வசனங்களை எடுத்து கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓரா பனாதியா கரானா மஷக்கதுரா பாலா பௌதிரா பாலா ரிபாதாரா லபாதீனா மக்கதுரா நமக். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நல்ல நல்ல ஆவியில நிறைஞ்சு தேவ சமூகத்தில் சோர்ந்து போக கூடாது. நல்ல என் அன்பு ஊழியனே, நல்லா சோத்திரம் பண்ணே.
24 உன்னை கொண்டு கத்த செய்ய போகிற பெரிய காரியங்களை காணும்படிக்காக கத்த நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ரீபா நாசியா குதோ ரோலோ ஓஹரி அந்த நம சியாத்யாரபா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே, சத்தமா வல்லவரே. அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் சத்தமாய் கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். காண்பவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி 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 நன்றி. அன்பின் தெய்வமே, இந்த அருமையான பரிசுத்தவான்களோடு கூட நிற்கும்படியாக அடியனுக்கு கிருபை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன வாயில வார்த்தை போட்டீங்களோ அதை தான் நான் பேசியிருக்கேன். நான் வேற எதையும் பேசல ஆண்டவரே, வேற எதையும் பேசல. நீங்க சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இனி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா.